ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் ஒரு மாசான விஷயம் தாங்க நடந்துச்சு. நம்ம முத்து சிட்டியை ஒரு வழி பண்ணிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மனோஜ் வந்து வீட்டுக்கு வரும்போது நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்தார் இல்லையா. ரோகிணிக்கும் செயினும் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி விஜயாவுக்கும் சாரீ வாங்கி கொடுத்தாரு. அந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,000. அப்புறமேட்டுக்கு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த வாட்ச் யாருக்குன்னா அவருக்கு வாங்கியிருக்காராம். அந்த ரேட் பார்த்தீங்கன்னா 51,000க்கு வாங்கியிருக்காராம். அதுக்கப்புறமேட்டுக்கு முத்து வந்து இவ்வளோ விஷயங்கள் வாங்கியிருக்கியே, அப்பாவுக்கு ஏதாவது வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மனோஜ் வந்து அப்பாவுக்கு வாங்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. பார்த்தீங்களாப்பா, நீங்கள் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிங்களே, அதை மட்டும் இல்லாமல் உங்களோட பணத்தை அவன் அப்படியே எடுத்துக்கிட்டு திரும்பி கொடுக்காம இருக்கான்ல, அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு தான்ப்பா இது அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, அவன் டவல் வாங்கி கொடுத்தது சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அவர் போயிடுறாரு. அப்புறம் முத்து வந்து எப்படி தான் நீ மாதம் மாதம் எங்களுக்கு 50,000 கொடுக்க போகிற, இவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரோகிணிக்கு கோவம் வந்துருச்சு. அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், வாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனாவும் நீங்கள் கண்டுக்காதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பொருட்கள் வாங்கியிருக்கீங்களே, எப்படி 5 lakhs தான் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து ஆமாம் அவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் கிரெடிட் கார்டு வந்துச்சுல்ல, அது இன்றைக்கி தான் கைக்கு வந்துச்சு, அதனால தான் உடனே போய் வாங்கிட்டேன். உனக்கு இந்த செயின் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மனோஜ், ரொம்பவே தேங்க்ஸ். எங்கள் மீனா வந்து எனக்கு முன்னாடி வந்து செயின் வாங்கி போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ரொம்பவே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு பயம் வருது. எப்படி கட்டணம் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ரோகிணி, மாதம் மாதம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வந்து ரோகிணியை பாராட்டுறாரு. நீ எப்போ என் வாழ்க்கையில் வந்தியோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் லைஃபை ரொம்ப அழகாச்சு தெரியுமா, சீக்கிரமாக நம்ம 2 பேரும் கோவா போகலாம், அதுக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாமல் திண்டாட தான் போகிறாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் முத்து வந்து சவாரிக்கு போகிறாரா. முத்து காரில் வந்த கஸ்டமர் வந்து பேக்கை வந்து கார்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கஸ்டமர் வந்து சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் போல். அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் தனியாக இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட தகாத வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கினவர் என்ன பண்ணிருக்காருன்னா மாதம் மாதம் கரெக்டாக வட்டி கொடுத்துட்றாரு. இவர் திடீர்னு போய் எனக்கு தேவைப்படுது 50,000 பணம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாரு, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் உடனே இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்கக்கிட்ட ரொம்ப ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சிட்டி. இதை எல்லாத்தையுமே வந்து முத்து என்ன பண்ணுறாருனா அந்த பேக் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரா. அப்போ அவர் பார்த்துட்றாரு. உடனே வீடியோவும் எடுத்து வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அந்த சிட்டி கூட வந்தவங்கள போட்டு முத்து மாதம் அடிக்கிறாரு. அப்புறம் அந்த கஸ்டமர் பார்த்து கேட்குறாரு, ஏன் சார் கடன் வாங்குறது ஒரு ஆளே உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு, அதனால தான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், நீங்கள் வட்டிலாம் கொடுத்துட்டீங்கல்ல, இன்னும் எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் 1,50,000 சொல்கிறாங்க. உடனே வந்து சத்யா கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்டு வச்சு அவரை சொல்கிறத அப்படியே எழுத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண முடியும் மாதம் மாதம்னு. நான் 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லவும், மாதம் மாதம் 10,000 கொடுத்துட்றேன், அதுக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து எழுதுகிற மாதிரி எழுதிட்டாரு. அதில் சைனும் போட்டுட்டாரு. அப்புறம் என்ன, சிட்டிக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இங்கே பாரு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நீ மட்டும் இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன், இவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிடுவேன், அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகணும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம சத்யாவுக்கு வந்து பர்த்டேவா, அதுக்கு வந்து மீனாவை கூப்பிட்டுருப்பார் போல். முத்து போக வேணாம்னு சொல்ல போகிறாரு. இதுக்கு நடுவில் மீனாவுக்கும் முத்துக்கும் பிரச்சனை வரப்போதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.